India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. அண்ணி, நான் சொன்ன போது நீங்க நம்புனீங்களா? அண்ணனை பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு? ஐயோ, இந்த நிலைமையில கிடக்குறாரே, அவருக்கு நீ என்ன சமைச்சு கொடுத்த? ஏய், வந்ததும் வராதுமா ஏண்டி அவ்வளவு மிரட்டுற? நான் தான் கடையில வாங்கி சாப்பிட்டேன். அது சரி. ஏன் அமுதா, வீட்ல சமைச்சு கொடுக்க வேணாமா? கட்டினவ நீயே விட்டுட்டு போயிட்ட, இனி அவ சமைச்சு போடணுமா? பெருசா பேச வந்துட்டா. அண்ணி, இனிமே அண்ணனை விட்டு எங்கேயும் போகாதீங்க அண்ணி. அவரை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. 2 வாய் தான் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்குள்ள வாந்தியா எடுத்துட்டாரு. ப்ளீஸ் அண்ணி, நீங்க எங்கேயே இருங்க. என்னது, இவ இங்க இருக்கணுமா? நீ சொன்ன அவ இங்க இருந்துருவாளா? என்ன அமுதா விவரம் தெரியாம பேசுற? அவ இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிற? ஆளு இருக்கானா இல்ல மண்டைய போட்டானான்னு பாத்துட்டு போக வந்திருக்கா. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. போய் சேர்ந்துட்டா வந்த கையோட கழிப்பு கழிச்சிட்டு போயிடலாம்ல, அதான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், என்ன ஓவரா கண்ணை கசிக்கு நடிக்கிற? நான் ஒன்னும் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லல. நீ தானே புருஷன் வேணாம் பிள்ளைங்க தான் முக்கியம்னு போன. இப்ப வந்து இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? சரி சரி, வந்துட்டல, கிளம்பு. பொண்டாட்டிங்கிற கடமைக்கு வந்துட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். இல்லங்க, நான் வந்து பார்த்துட்டு போறதுக்கு வரல. நான் இங்கேயே இருக்கிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ணி, என்ன சொல்றீங்க? சரி. ஏய் லூசு, அவ சொன்னான்னு நீயும் வாயை புழக்கிற. இப்ப அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் இங்க இருந்து எப்படி போறதுன்னு ஒரு டிராமாவை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. ஷோ, ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சு? அதான் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, நான் போய் கொஞ்சம் காரம் இல்லாம மோர் கஞ்சி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பாரு அமுதா, நான் செஞ்சா வேண்டான்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறது? அதான் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றேன்ல. ஐயோ, அண்ணன் எப்படி எல்லாம் நடிக்குது பாரு. ஓவரா ஆக்ட் பண்ணுது. ஐயோ அண்ணன், இப்ப நீ தான் தப்பு பண்ற. அதான் அண்ணி வந்துட்டாங்கல்ல, இன்னும் என்ன உனக்கு? அண்ணி, நீங்க போங்க. நீங்க போய் மோர் சாதத்தை கரைச்சு எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மோர் சாதம்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரசத்துல சாதம் கரைச்சி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஓ, நாக்கு வேற கொஞ்சம் மழு மழுன்னு இருக்கு. மிளகு காரம் நல்லா இருக்கும், அதான் சொல்ல வந்தேன். ஆட, ரசம் கேக்குதான் உனக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, இளங்கோ. அத்தை, அப்பா, அத்தை, மாமா பாரு. அத்தை, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா, என்னம்மா குளுக்கோஸ்லாம் ஏறுது? ஏன், அதுல கொஞ்சம் விஷத்தை ஏத்தி விடு. வந்துட்டான், எதுக்கு குளுக்கோஸ் என்னம்மா இது? குளுக்கோஸ் ஏறுதுன்னு. ஏய், நீ தான் வந்திருக்கேன்னு பார்த்தா இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்க. இவங்களெல்லாம் யார் வர சொன்னது? ஐயோ, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. இங்க என்ன வித்தியா காட்டுறாங்க பாத்துட்டு போறதுக்கு? போ சொல்லு. இப்படி பேசினா எப்படிங்க? எப்படின்னா, அன்னைக்கு என்ன கேட்டான் இவன்? நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டான் இவன். இப்ப இந்த அப்பன் வீட்டுக்கு எதுக்கு வராங்க? அப்பா, போதும், நீ அப்பான்னு கூப்பிட்டது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மானத்தை வாங்கினது இல்லாம நீ ஒரு அப்பனான்னு பேச்சு வேற. இப்ப அப்பன்னு பாசம் வந்துருச்சா? இத பாரு கௌரி, முதல்ல இவங்களெல்லாம் அனுப்பு. இவங்க முகத்துல முழிச்சாலே விளங்காது. வாயை மூடுங்க. பெத்த புள்ளைய பார்த்து ஒரு அப்பா பேசுற பேச்சா இது? அவங்கதான் அப்பனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி என்ன அப்ப வேண்டி கிடக்கு? துரத்தி விடு. இத பாருங்க, குடும்பம்னா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை இருக்கதானே செய்யும். அதுக்காக நல்லது கெட்டதுன்னா விட்டுற முடியுமா?
ஏய், இந்த வசனத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நீ வந்தியா, நீ மட்டும் இரு. அவங்களெல்லாம் துரத்தி விடு. அம்மா என்னம்மா இது? என்னமோ உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்தா இப்பவும் அப்படியே பேசிட்டு இருக்காரு. மாமா கொஞ்சம் இந்த நேரத்துலயும் கோவமா தான் இருப்பீங்களா? உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். இவருக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? விடுறா. அவர்தான் கோவத்துல ஏதோ பேசுறாருன்னா நீமா பேசாம இரு. நான் ஒன்றும் கோவத்துல எல்லாம் பேசலடி, நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நீ மட்டும் இரு, அவங்களெல்லாம் போக சொல்லு. அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்பவும் வெட்டி வீரப்ப பார்க்காம கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ஏய், முதல்ல நீ வெளியே போ. ஏய், நீ கிளம்பு. இனி அப்பனும் இல்ல, பிள்ளைங்களும் இல்ல. இதுதான் உங்க முடிவா? சொல்லுங்க, இதுதான் உங்க முடிவா? இது ஒன்றும் இன்னைக்கு நான் எடுத்த முடிவு இல்லை, அன்னைக்கே நான் எடுத்த முடிவு தான். அப்புறம் என்னங்க, பிள்ளைங்க இல்லாத வீட்ல பொண்டாட்டி மட்டும் எதுக்கு இருக்கணும்? நானும் இவங்க கூடவே போறேன். ஐயோ அண்ணி அண்ணி, என்ன அண்ணி? அண்ணன் தான் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறாருன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நடிக்கிறேன்னு ஓவரா நடிச்சு ஒரு லாரி மண்ணு தலையில அள்ளி போட்டுரும் போல இருக்கு இந்த அண்ணன். ஐயோ அண்ணே, நீ கொஞ்சம் சும்மா இருண்ணே. அக்ஷயா, இளங்கோ, நீங்களும் உள்ள போங்க போங்க. அண்ணி அண்ணி, நீங்க போய் ரசம் வைங்க. அதான் சொல்லியாச்சுல்ல, நீ இவ்வளவு அடம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க ரூமுக்கு போங்க, நான் போய் ரசம் வச்சு எடுத்துட்டு வரேன். அம்மையில அரைச்சு வை. இதான் இப்ப ரொம்ப முக்கியம். அமுதா, அண்ணன் நடிப்பு எப்படி? சூப்பரா இருந்துச்சா? கொஞ்சம் ஓவரா போயிருந்தா சிக்கலா இருந்திருக்கும். ஜாக்கிரதையா இரு. அதுவும் சரிதான். ஐயோ விக்ரம், எப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே விக்ரம். மறுபடியும் சொல்றேன், நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி, அதை மறந்துடாத. உனக்காக நீ போராடுற ஆள் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் வந்து தான் சில விஷயங்கள் செய்யணும்னு எனக்காக நீ எப்பவுமே காத்திருக்காத. இனியா, எல்லா நேரமும் நான் இப்படி துணைக்கு இருக்க மாட்டேன். நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி. ஆமா, நான் போலீஸ்காரன் பொண்டாட்டி. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். யோசி இனியா, ஏதாவது யோசி. எப்படியும் என்ன செக் பண்ண வருவான். அப்ப நான் என்ன போட்டின மாதிரி தான் வச்சிருக்கணும். கதவை திறக்கும் போது அப்ப இருக்கு அவனுக்கு.
சார் காஃபி thanks. நான் சார் நான் அப்போ சொன்னதுதான், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் அதான் கமிஷனர் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காரு சார், அதுக்குள்ள மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம் சார். ம். இனியா எங்க என்ன நிலைமையில இருக்கானே தெரியலையே. அதை நினைச்சு பார்த்தாலே ஒரே கவலையா இருக்கியா. சார் காஃபி சாப்பிடுங்க சார். விக்ரம், ஹாய். எப்படிடா இருக்க? அது இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வருவியா? நானும் இங்கதான் அடிக்கடி வருவேன். ஆமா, உன் ஒய்ஃப் இனியா ஜெயில இருந்து வந்துட்டாங்களா? ஐயோ மாயா, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். இப்ப இத பத்தி எல்லாம் கேட்டு ஏய், என்னப்பா நீ அக்கறையோட விசாரிச்சா இப்படி சொல்ற? மாயா, உனக்கு ஏன் நிலைமை புரியாது. எப்படி புரியும்? நீ என்ன ஏதுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். அன்னைக்கு இனியாவை பத்தி கேட்டப்போ ஜெயில இருக்காங்கன்னு சொன்னேன். ஜாமீனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், நீ கண்டுக்கவே இல்ல. அ. சரி விடு. இப்ப இனியா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே? பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்போ இனியாவை காணோம். அவ ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறதுனால ஸ்டேஷனுக்கு போய் சைன் பண்ணணும்ல. இப்போ அவ சைன் பண்ணலன்னா தான் ஜாமீன் கேன்சல் ஆயிரும் இல்லையா. மறுபடியும் இனியா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஆமா, அவ ஜாமீன் கேன்சல் ஆகணும். அவ மறுபடியும் உள்ள போகணும். அங்க வச்சு அவ கதையை அந்த தீனா முடிச்சு வைக்கணும். அப்புறம் நான் உன் பொண்டாட்டியா வாழ்க்கை முழுக்க உன் கைய புடிச்சு சுத்தணும். இதான் என் பிளானே. அதுக்கு தானே இனியாவை தோப்பு வீட்டுல கட்டி போட்டிருக்கேன். விக்ரம், என்ன சொல்ற? ஸ்டேஷன்ல சைன் பண்ணலனா பெரிய பிரச்சனை ஆகும்ல. ம், ம். என்ன விக்ரம், நீ கவனமா இருக்க வேண்டாமா? சரி, உனக்கு வேலை சம்பந்தமா யாராவது விரோதிங்க இருக்காங்களா? அவங்க தான் இதை பண்ணாங்களா? மாயா, என் பிரச்சனை தலைக்கு மேல போகுது. இதையெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? நீ அவ காப்பாத்த என் உயிரையும் கொடுப்பேன். ஓ, உயிரை கொடுக்கற அளவுக்கு உன் காதல் இருக்கா? அந்த அளவுக்கு இனியா உன்னை மயக்கி வச்சிருக்கால. அவ கேரக்டரே அதானே. விக்ரம், உன் உயிர் போகாது விக்ரம். ஆனா நீ உயிரா நினைக்கிற இனியா செத்துடுவா. சூர்யா பேசுங்க சார். சொல்லுங்க சூர்யா. விக்ரம், ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சு? நான் கோர்ட்ல இருக்கும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். என்ன சொல்றீங்க? ஆமா விக்ரம், என் செல்ல கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு. நான் சந்தேகப்பட்ட அந்த கால் ரெக்கார்டை மறுபடியும் போட்டு கேட்டேன். அதுல கண்டிப்பா இனியா குரல் தான் கேக்குது. சூர்யா, அந்த நம்பரையும் ரெக்கார்டான காலுடைய ஃபைலையும் உடனே எனக்கு அனுப்புங்க ப்ளீஸ். இப்பவே அனுப்புறேன் விக்ரம். அப்புறம் விக்ரம், இனியாவை நல்லா மாட்டி விடணும்னு நினைச்சுதான் இதை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையெழுத்து போடலன்னா இனியா கன்ஃபார்மா உள்ளே இருந்தாகணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த என்ன ஏதுன்னு உடனே பாருங்க. விக்ரம், இதுல ரிஸ்க் அதிகம். சார் சுபாஷ், இனியாவை பத்தி ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கியா? சார் சார் என்ன சொல்றீங்க? சூர்யாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அவர் பிஸியா இருந்ததுனால எடுக்கல. திரும்ப கூப்பிடும்போது அவன் ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சுட்டானா. ஆனா பேக்ரவுண்ட்ல இனியாவுடைய குரல் கேட்டுதாயா? சார் கேள் கேள் கேள். என்னது அட்வொகேட் சூர்யாவா? நீ யாரா வேணா இரு, எனக்கு என்ன? தேவையில்லாத நம்பருக்கு போன் பண்ணி பிரச்சனை கேட்டுச்சா? நான் கேஸ் போட்டுருவேன். ஜாக்கிரதை. பாய மூடுறல. பேசாத, பாய மூடிட்டு. இனியா தானே? இனியா தானே? மேடம் வாய்ஸ் தான். சுபாஷ், அது நிச்சயமா இனியாவுடைய குரல் தான். ஆமா சார், அவங்க வாய்ஸ் தான். ரொம்ப திமிரா பேசியிருக்கான். சிவனாண்டி அண்ணே, என்னை இப்படி சிக்க வச்சிட்டீங்களே. சார் அந்த நம்பர் கொடுங்க, செக் பண்ணுவோம். எடுங்க சார். சார் என்ன சார் இன்னும் யோசனை? சார் நம்ம ஆடியோல கேட்டது மேடமோட வாய்ஸ் தான். சார் அந்த செல் நம்பர் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் சார். எடுங்க சார்.
கொடுங்க சார். நேத்து கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு ஒரு 2-3 தடவை கால் வந்ததில்ல ஒரு நம்பர்ல இருந்து. ஆமா சார், நான் கூட அப்ப இருந்தேன். ஆமா. முதல்ல எனக்கு கால் வந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்க்கணும். பாரியா, ஒரே நம்பர் சார், சேம் நம்பர் சார். அதே நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்திருக்கு. ஆனா நான் இவங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது என்கிட்ட திருநெல்வேலிக்கார மாதிரி பேசணும். சூர்யாவுடைய கால் ரெக்கார்டிங் கேட்டோம்ல, அதுல சாதாரணமா தான் பேசியிருக்கான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சார்? என்னுடைய கெஸ் சரியா இருந்தா கடத்தி வச்சிருக்கிற ஆளுடைய போன்ல இருந்து இனியா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருந்ததுனால ஃபோன் எடுக்கல. சோ அவ சூர்யாவுக்கு நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணியிருக்கா. சூர்யாவும் ஃபோன் எடுக்கல, ஏன்னா ஏதோ வேலையா இருந்தாரு. சார், உங்க போன்லயே கால் ரெக்கார்டிங் இருக்குல்ல? என் போன்ல இருக்கு, அஃப்கோர்ஸ் இருக்கணுமே. அதை முதல்ல செக் பண்ணி பாருங்க. நான் இருக்கிற இடத்த சொல்றேன், நீங்க போனை பாருங்க. விக்ரம் ப்ளீஸ், விக்ரம் ப்ளீஸ் போனை பாருங்க. இனியாயா? ஐயோ, நேத்து நம்ம கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கும் பொழுது அவ எனக்கு போன் பண்ணி இருக்காயா? நான் தான் எடுக்கல. ஐயோ, என்னையா நடக்குது? அவ கால் பண்ணியும் நான் எடுக்காம ஏயா எல்லாமே மிஸ் ஆயிட்டே போகுது. இனியா எனக்கு அப்புறம் சூர்யாவோட பேச ட்ரை பண்ணும்போது கடத்தி வச்சிருக்கிறவன் தன்னுடைய போன் இனியா கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவன் போனை எடுத்திருக்கணும். என்கிட்ட பேசினது தெரியாம என் போனையும் சூர்யா போனையும் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். சூர்யா கிட்ட பேசும்போது இனியா அவன் பக்கத்துல தான் இருந்திருக்கணும். இல்லைன்னா ஆடியோ அவ்வளோ தூரம் கேட்டிருக்காது. ஃபோனு சட்டுன்னு வேற கட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபோனை எவன் வச்சிருக்கானோ அவன்கிட்ட தான் இனியா இருக்கணும். சார், இந்த நம்பரை சைபர் கிரைம்ல கொடுத்தா போதும் சார். உடனே மொபைல் இருக்கிற இடத்த லொகேட் பண்ணிடுவாங்க சார். கண்டுபிடிப்பான் இன்னைக்கு அவன். ஓகே சார். இப்படி சொதப்பிருச்சு. இப்ப என்ன பண்றது? டே மவனே, உள்ள வாடா. அப்ப இருக்குடா உனக்கு. உள்ள வந்த செத்தடா நீ. எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. விக்ரம் போனை ட்ரேஸ் பண்ணி வேற கண்டுபிடிச்சிருவானே. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கண்ணாயிரம், அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சிருச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. இங்க பாருங்க, நீங்க அவளை ஜெயில தூக்கி வைங்க இல்ல வைக்காம போங்க, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாவணும், எப்படியாவது அவ சாவணும். ஜெயில தூக்கி வைக்கிறது அவ சாகிறதுக்கு தான். கவலைப்படாத. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பீனாக்கு ஃபோன் பண்ணலாம். மாயா, அங்க என்ன நிலவரம்? இங்க ஜட்ஜ் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாச்சு. பீனா, இங்க பெரிய சிக்கல் ஆகி போயிடுச்சு. சிவனாண்டி சொதப்பி வச்சிட்டாரு. இனியா கையில சிவனாண்டி போன் சிக்கி அவ விக்ரம்க்கு போன் பண்ணிருக்கா. நிலைமை ரொம்ப சீரியஸ். நம்ம போனை ட்ரேஸ் பண்ண விக்ரம் போயிருக்கான். அவன் இனியா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். என்ன மாயா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவன் சர்ச் பண்ணி போயிட்டான்னு வச்சுக்கோ, காரியமே கெட்டு போயிடும். அப்ப நான் சொல்றதை செய்யுங்க.
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.